அனைவருக்கும் நமஸ்காரம், வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, அருமையான சப்போர்ட்டுங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் 2025 எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். இந்த 2025 இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம், 6வது மாதம். ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும். இப்போ வைகாசி அப்படிங்கும்போது 18ஆம் தேதிங்க, ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா? ஆணி 16ஆம் தேதி வரையும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 30ஆம் தேதி முடியும் பொழுது திங்கட்கிழமை பஞ்சமி தேதியில் முடியுதுங்க. இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் 2 விதமாக பிரவேசிக்கிறார். ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில், அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன். கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம், ஒரு 60% தான். ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்கிளாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க. 9ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாக, முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன்னு சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள். எந்த கோயிலில் இருந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம், ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம். இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம். ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை நம்ம வழிபாடு எடுக்கிறோம். அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு, கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட. நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும். திங்கட்கிழமை, அதுவும் திங்கட்கிழமை 9ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள். புனித நீராடலாம் அன்னைக்கு. ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு ஸ்நானம் பண்ணிக்கோங்க. சகல தோஷமும் நீங்கும், தொழில் விருத்தியாகும், ஆரோக்கியம் கிடைக்கும். என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும். செவ்வரளி மாலை, அதே போல் பஞ்சாமிரதம், நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க. நல்லா உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க. அடுத்த நாளே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மிக சிறப்பான நன்னாள். அம்பாளுக்கு துர்க்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும், அதாவது இதில் என்னென்னா, இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும். சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க. அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாக்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்கு தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது. அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க, நெட்டில் டவுன்லோட் படிங்க, இல்லாட்டி வீட்டில் புத்தகம் இருந்தால் வாங்கி படிங்க, இல்லாட்டி நீங்கள் புக் ஸ்டாலில் போய்ட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு படித்து பாருங்கள். அது பெண்கள் அவசியம் மாங்கல்ய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது, சுமங்கலி வழிபாடு, அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க. திருமணம் ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம். ஆணி 17ஆம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது. அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை குலதெய்வத்தை நினச்சி அஷ்ட தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மீனராசி நேயர்களே, மீனராசி 12ஆம் பாவகம் காலசக்கரனு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் கடைசியில் தானே போய் முடியணும். ஒரு மோட்ச பாவகம்னு சொல்லலாம், 12ஆம் பாவகத்தை விரயம்னு சொல்லலாம். அது நல்லவே. ஏன்னா எதாக இருந்தாலும் சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறது தான் நம்மளுடைய விஷயம். மன தைரியம் வேணும், உற்சாகம் வேணும். சோம்பேறித்தனம், ஆழ்ந்த சிந்தனை வேண்டவே வேண்டாம் மீனராசிக்கு. பல விஷயங்களை காரிய தடை, காரிய சித்தி இல்லை, உடம்பு ஆரோக்கியம் இல்லைன்னு நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க. இதில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படின்னு பார்க்காம பூரட்டாதி, உத்திரட்டாதி, அதே போல் மிக சிறப்பான ரேவதி கடைசி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம்.
அப்போ குரு சனி பகவானுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம்லாம் பயணிக்கக்கூடிய மீன ராசிக்கு ஜூன் மாதம் ஆங்கில மாதம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். சில சங்கடங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். எதிர்பார்த்த காரியங்கள் சித்தியாகும். வீடு வண்டி வாகனம் எல்லாமே கடன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதற்கான உத்தியோகம் நிதானம் வேணும். உத்தியோகத்தில் நிதானம் வேணும். மேலதிகாரிகிட்ட கவனம் வேணும். இனிமேல் உங்களுக்கு மரியாதை கண்டிப்பாக யார் செலுத்துவாங்களோ இல்லையோ நீங்கள் செலுத்திடுங்க. வாங்க போங்க எப்படி உட்காருங்க மரியாதையை செலுத்தக்கூடிய காலகட்டம் இனிமே இருக்குது. அப்போ இந்த ஜூன்லேருந்தே இதை பயன்படுத்திக்கிங்க. ஆங்கில மாதம் ஜூன் மாதம் அற்புதமான மாதம். அருமையான விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டே வரோம். அப்போ மீனராசினியர்கள் ஆரோக்கியத்தை கவனப்படுத்திக்கணும். வைத்தியநாத சுவாமிக்கு போயிட்டு வரணும் ஒரு தடவை. மயிலாடுதுறை அங்கே போய் உடம்பை சரி பண்ணிக்கிங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம். டைஜஸ்ட் ப்ராப்ளம், நரம்பு ப்ராப்ளம், கால் வலி, 7.5 சனி, ஜென்ம சனி, அதை 9 கிரக கோச்சாரத்தை வச்சு தானே பலாபலம் சொல்கிறோம். வெளிநாடு வெளியூர் வந்து வாய்ப்புகள் வந்தால் போயிடலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் முயற்சி பண்ணுங்க. இந்த ஜூன் மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு அத்தனையுமே குடும்பம் இல்லாமல் சார்ந்து இல்லாமல் நீங்கள் எடுக்கணும். அதுதான் முக்கியம். என் மனைவி சொன்னதான் கேட்பேன், பிள்ளைங்க சொன்னாதான் கேட்பேன்னு அடமண்ட்டாக இருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் வராது. ஜூன் மாதம் ஒவ்வொரு விஷயம் சுபகாரியங்கள் செலவுகள் நிறையா இருக்கும். திருமணம், கல்யாணம், அதே போல் காதுகுத்து, பிள்ளைப்பேருன்னு நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. சுபகாரியங்கள் சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கும். வீடு கிரகப்பிரவேசம்லாம் நடந்திருக்கும். ஸோ மீனராசிக்கு சில விரயங்கள் உண்டு. சுப விரயங்கள் தான் உண்டு. பயப்பட வேண்டாம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விவசாயத்துறையில் அமோகமான வெற்றி உண்டு, விளைச்சல் உண்டு. எதிர்பார்த்துட்டு இருந்த காரியங்கள் சித்தியாகும். அரசியல் சார்ந்தவங்களுக்கு நிதான போக்கு தேவை. கையெழுத்து டாக்குமெண்ட்டு எது கொடுத்தாலும் அதை படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. புதிய முயற்சிகளை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது வேண்டாம். அதுக்கு மட்டும் ஒப்பந்தம் இந்த மாதம் போட வேண்டாம். ஜூன் மாதம் ஆங்கில மாதம் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. உங்களோட வழிபாட்டு முறைகள் குலதெய்வ வழிபாட்டு முறைகளில் எடுத்துக்கணும். வழிபாடு அதிகமாக எடுக்கக்கூடியது மீனம்தான். ஏன்னா மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டுக்கு பாயிண்ட் ரொம்ப கம்மிங்க, டம்மியில் ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இவங்களுக்கு விவேகம் உண்டு. பொறுமையாக செஞ்சு காத்திருந்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரமும் உண்டு. அதே போல் ராசியும் உண்டு. உங்ககிட்ட பக்குவம் உண்டு. இந்த மனப்பக்குவம் இல்லாமல் எடுத்தோங்க அவத்தோன்னு வந்துட்டு தான் நான் 1 கோடி 1.5 கோடி விட்டுட்டேங்க, ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன் 1.5 கோடி விட்டுட்டேன் போன மாதம். அப்போ இந்த மாதிரி ஏன் பிரச்சனைகள் தொழிலில் வருது அப்படின்னா எடுக்கக்கூடிய முடிவில் தீர்க்கம் இல்லை. ஏன்னா சந்திரனுடைய ஜலராசி இவங்க. அப்போ இனி வரும் காலகட்டம் கொஞ்சம் நல்லா எடுப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உட்காந்துக்குச்சு. நீங்கள் பாருங்கள், இனிமேல் அங்கங்கே மழை பெய்யும். நீர் வளத்துக்கு பிரச்சனையே இருக்காது இந்த வருஷம். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மீனராசி நேயர்களுக்கு ஜலம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எதையுமே ஆரோக்கியமான சிந்தனை, பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எண்ணங்கள் வச்சுக்கோங்க. தீர்க்கமான முடிவு எடுக்க முடியலன்னா ஒரு நாள் ஒத்தி போட்டுருங்க. அதுக்கு அடுத்த நாள் செய்யலாம், அதுக்கு அடுத்த நாள் செய்யலான்ட்டு. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் மாற்றம் உண்டு, இடமாற்றம் உண்டு. தொழிலில் சிக்கலும் சில விஷயம் வரும். 25 வருஷமாக வேலை செஞ்சவங்கிற மாற்ற முடியுமா? அப்போ அங்கே என்ன ஆகும்? சின்ன சின்ன லேபர்கிட்டையே மற்றவங்ககிட்டயே பிரச்சனைகள் ஏற்படுத்தி அப்புறம் சரியாகும். ஜூன் மாதம் நல்ல மாதமாக இருக்குது, பயன்படுத்திக்கிங்க. திருமண தடை இருந்தால் திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வியாபார விருத்தி கிடைக்கும். வண்டி வாகனம் பழுது இருந்தால் சரியாக சட்டுன்னு பார்த்துங்க. ஏன்னா இந்த டயரில் இதிலெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும். மற்றபடி சின்ன சோம்பேறித்தனம் வரும். நான் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சுறுசுறுப்பாக நீங்கள் தான் மாற்றிக்கணும். அதற்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா காளியம்பாள், எங்கே காளியம்மன் தேவி இருக்காங்கன்னு பாருங்கள். உக்கரகாளி, வக்கரகாளி, மாகாளி, மேற்கு மாகாளி, இது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி கோயிலில் போயிட்டு நீங்கள் உத்வேகமாக இல்லாமல் வேகமாக வழிபாடு எடுக்கணும். ஐயனார், காவல் தெய்வம் இதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். காவல் தெய்வம் என்னதுன்னா வீரப்பன், கற்பனசாமி, முனியப்பன், இது மாதிரி கோயிலை சனிக்கிழமையும், காளியம்மன் கோயிலை செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வழிபாடு எடுங்க. எலுமிச்சம்பழம் வச்சு வழிபாடு எடுக்கணும். எப்படிலாம் எடுக்கணும் ஐதீகம் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. டிஸ்பிளேயில் நம்பர் வருது. ஜாதகத்தோட முழு பலனை ரேவதி நட்சத்திரக்காரங்களாக இருக்கட்டும், பூரட்டாதி, உத்திரட்டாதி, எல்லா மீனராசிக்காரங்களும் மீன லக்னக்காரங்களும் கண்டிப்பாக கேட்டுக்கணும். உடல் உபாதைகள்லேருந்து
நீங்கள் மாறணும், தெளிவாகணும். இந்த வழிபாட்டு முறைகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே போல் ராகு காலத்தில் ஐகிரி நந்தினி அப்படிங்கிற துர்க்கை அஷ்டகம் வந்து கேட்டுட்டு வாங்க. அந்த துர்கா அஷ்டகம் வந்து உங்களுக்கு நல்ல மன வலிமையும் ஆரோக்கியமான சிந்தனையும் தொழிலில் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி, மேசம் முதல் மீனம் வரை ஜூன் மாதத்துடைய பலாபலனை சிறப்பாக சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்குமே நீங்கள் அனுப்புங்க. ஷேர் பண்ணுறதே ஒரு புண்ணியம்தான். ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஈசனும் எம்பெருமானும் தருவார் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி அடுத்த மாதம் அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.